ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 21, 2025 நடந்த எஸ்ஐ எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன. வாக்கியம் 2, சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா சி தான் கரெக்டு. 1 அண்டு 2மே சரிதான். செகண்ட் கொஸ்டின், இந்த ஈக்குவேஷனோட எனும் வினை பின் வருவனவற்றில் எவ்வகை வினைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, மாற்று எஸ்டராக்குதல் தான் கரெக்டான ஆப்ஷன். தேர்ட் கொஸ்டின், கிளையாறு ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வது. வாக்கியம் 2, துணையாறு முதன்மை ஆறானது அதன் கிடைப்பகுதியில் பல்கிளைகளாக பிரிந்து கடலில் கலப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 1 சரி, 2 தவறு. ஃபோர்த்து கொஸ்டின், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. ஆப்ஷன் டி, மேகாலயா. ஃபிஃப்த்து கொஸ்டின், பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு சி. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஸ்டின், பொறுத்துக. அதுக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். செவன்த்து கொஸ்டின், வாக்கியம் 1, மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும். வாக்கியம் 2, மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எய்த்து கொஸ்டின், குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைகள் இருந்து காக்கும் குழந்தைகளுக்கான உதவி எண் ஆப்ஷன் சி 10, 9, 8. நைன்த் கொஸ்டின், இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் உருவாகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 10th கொஸ்டின், ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தமிழ்நாட்டில். 11th கொஸ்டின், 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். இந்த உரிமையை பெறுவதற்கு ஜாதி, மத, பாலினம், பொருளாதாரம், அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2மே சரிதான். ஆப்ஷன் சி கரெக்டு. 12வது கொஸ்டின், இயல்பான மனித கண்ணின் அண்மை டேஸ் மற்றும் டேஸ் சேய்மை புள்ளி முறையே. ஆப்ஷன் பி 25 சென்டிமீட்டர் ஈரில்லா தொலைவு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின், ஒரு ஒளிக்கதிரானது வெற்றிடத்தில் இருந்து ஒளிவிலகல் எண் 1.33 உடைய ஊடகத்திற்குள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி எனில் விலகு கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 22.07 டிகிரி. 14வது கொஸ்டின், பொறுத்துக. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1க்கு சி, 2க்கு ஏ, 3க்கு டி, 4க்கு பி. ஆப்ஷன் டி கரெக்ட். 15வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பிரம்மன்வேல் காற்றாலை பண்ணை குஜராத்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தப்பு. 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின், காகித உற்பத்தியில் தமிழ்நாடு 2024ஆம் ஆண்டில் 2ஆம் இடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் காகித உற்பத்தியில் 2024ஆம் ஆண்டில் இந்திய அளவில் முதல் இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. 18வது கொஸ்டின், மார்க்சின் எந்த படைப்பு உழைக்கும் வர்க்கத்தின் வேத காமம் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி மூலதனம் தான் கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின், இந்தியா பரப்பளவில் உலகில் டேஸ் பெரிய நாடாகும். ஆப்ஷன் ஏ 7வது பெரிய நாடாகும். 20வது கொஸ்டின், ஒரு லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் மோல்களின் எண்ணிக்கை மோலாலிட்டி எனப்படும். மோலாலிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.